அவனே மிகச் சிறந்தவன். ஆனால் என்ன ஆனால்? இழுக்காம கூறுங்க அமைச்சரே. உதாரன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவர். இளவரசியோ பேரழகி. என்ன அழகும் இளமையும் நிறைந்தவனா? வர சொல்லுங்கள் பார்ப்போம். வணக்கம் அரசே, வணக்கம். பெண்ணுக்குள் ஞானத்தை ஊட்டி வளர்த்திடும் மன்னரே, மண்ணுக்குள் சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார். நீரோ பெண்ணறிவை வளர்க்க முனைந்தாய். நீ வீர் வாழ்க, நின் கொடை வாழ்க. செங்கோல் கொண்டு சிறப்புடன் ஆட்சி செய்யும் உன் கொற்றமும் குலமும் வாழ்க வாழ்க. இன்றிலிருந்து பாடங்களை கற்பிக்க தொடங்குங்கள். ஆகட்டும் அண்ணா. அரசே, இவன் மிகவும் அழகுள்ளவனாக இருக்கிறானே. அவர்களுக்குள் ஏதேனும் மலர்ந்து விட்டால் அது இந்த அரச குலத்தின் பரம்பரை பெருமைக்கு இழுக்காகிவிடுமே. என்ன ஒரு சாதாரண ஏழை கவிஞன் என் மகளை நேசிப்பதா? அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதற்காக என் மகள் கல்வி கற்பதை நிறுத்தவும் முடியாது. இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா அமைச்சரே? ஒரு வழி இருக்கிறது மன்னா. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காத வண்ணம் நடுவே ஒரு தடிமனான திரையை தொங்கவிட்டு விடலாம் மன்னா. வெறும் திரை மட்டும் போதாது அமைச்சரே. அவர்கள் மனதிலும் வேலி போட வேண்டும். அதற்கு ஒரு உபாயம் செய்வோம். நீ உதாரனிடம் சென்று இளவரசிக்கு உடல் முழுதும் தொழுநோய், அதனால் அவளை பார்க்க கூடாது என்று ஒரு பொய்யை சொல். அருமையான யோசனை மன்னா. அப்படியே இளவரசியிடமும் உனக்கு கவிதை சொல்லித் தரும் கவிஞன் பிறவி குருடன், வயது முதிர்ந்த குரூரமான கிழவன், அவன் முகத்தை பார்த்தால் அபசகுணம் என்று சொல்லிவிடுகிறேன். பலே பலே, அருமையான யோசனை. இருவருக்குள்ளும் வெறுப்பு மட்டுமே மிஞ்சும். கல்வியும் தடைப்படாது. அரசகுல பெருமையும் அழியாது. உடனே ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் மன்னா. காட்சி 2. அரண்மனை நந்தவனத்தில் கவிஞர் உதாரன் இளவரசி அமுதவல்லிக்கு பாடம் கற்பித்தல்.